இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் எடுத்துக்காட்டு 3.53 பார்க்க போகிறோம். சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, y is equal x² + 4x + 3 இன் வரைபடம் வரைந்து அதனை பயன்படுத்தி x² + x + 1 = 0 என்ற சமன்பாட்டின் தீர்வை காண்க. அதாவது பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த சமன்பாடுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வரைபடம், அதாவது கிராஃப் வரைஞ்சி அதை யூஸ் பண்ணி அடுத்த சமன்பாடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த சமன்பாட்டுக்கான தீர்வு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, எப்பயும் போல் 2 சமன்பாடு எடுத்து எழுதிக்கலாம். எழுதிட்டு ஃபஸ்ட்டு முதல் சமன்பாடணும், ரெண்டாவது சமன்பாடணும் நாமளாக எடுத்துக்கிறது. சரிங்களா, இது நாமளாக எடுத்துக்கிறது. சமன்பாடு 1 சமன்பாடு 2ன்ட்டு இப்போ ஃபஸ்ட் சமன்பாடை முதல்ல பயன்படுத்தி கிராஃப் பட சொல்லிட்டாங்க. அப்போது முதல் சமன்பாடு பாருங்கள், நமக்கு x² + 4x + 3ன்னு கொடுத்துருக்காங்களா. இந்த இடத்துல நமக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக உறுப்பாக இல்லாமல் சமன்பாடு வடிவத்திலே கொடுத்துட்டாங்க. அப்போது சமன்பாடு வடிவத்தில் கொடுத்துருக்காங்கன்னும் போது x² x இங்கே நமக்கு எல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்கா. ப்ளஸ்ஸுன்னும் போது எக்ஸோட மதிப்புகள் நமக்கு என்னவாக இருக்கும், -4லேருந்து +4க்குள்ளே இருக்கும் சமன்பாட்டு வடிவத்தில் வரும்போது. அப்போ இந்த இடத்துல எக்ஸின் மதிப்புகள் -4 முதல் +4 வரை. சரிங்களா, இது எக்ஸ் மதிப்புகள் -4லேருந்து +4 வரைக்கும். இங்கே டேபிளேஷனில் குறிச்சிக்கலாமா. இப்போ எக்ஸின் மதிப்புகள் என்னென்னு கொடுக்கலாம், -4 -3 -2 -1 0 1 2 3 4. இப்போ எக்ஸின் மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அடுத்து ஒயின் மதிப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ ஒயின் மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி x² மதிப்பு கண்டுபிடிக்கணும், 4xோட மதிப்பு கண்டுபிடிக்கணும், அடுத்து 3. இந்த 3 உறுப்பையும் மதிப்பு கண்டுபிடிச்சி கூட்டினா தான் நமக்கு ஒயின் மதிப்பு கிடைக்கும். இப்போ அந்த மதிப்பு எடுத்து எழுதிக்கலாமா. ஃபஸ்ட்டு x² கண்டுபிடிக்கணும், அடுத்து 4x கண்டுபிடிக்கணும், அப்புறம் மாறிலி உறுப்பு 3. இது நமக்கு காமனாக அப்படியே வந்துடும். இப்போ மாறிலி உறுப்பு x இல்லாமல் தனியாக இருந்துச்சு, நீங்கள் இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா, இதெல்லாம் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணாங்கன்னா நமக்கு ஒயின் மதிப்பு கிடைச்சிரும். ஃபஸ்ட்டு x²னால் எக்ஸின் மதிப்பு வர்க்கப்படுத்தணும். இப்போ ஒரு மதிப்பையும் அடுக்க ஸ்கொயர் பண்ணி எடுத்து எழுதணும். -4னா -4 ஸ்கொயர் பண்ணால் -4 × -4 வருமா. மைனஸ் ப்ளஸ்ஸு 4 பெருக்குனா 16. அடுத்து பாருங்கள், இது எக்ஸோட உறுப்பு, x² இருக்குது. இப்போ -3 ஹோல் ஸ்கொயர்னு வருமா. -3 ஸ்கொயர் பண்ணால் -3 × -3 வரும். மைனஸும் ப்ளஸ்ஸு 3 × 3 9. அடுத்து பாருங்கள், -2 ஸ்கொயர்னு வருமா. இப்போ -2 ஸ்கொயர் பண்ணால் -2 × -2 மைனஸும் ப்ளஸ்ஸு 2 2 4. அடுத்து எல்லாத்தையும் x² போது எல்லாத்தையும் நம்ம ஸ்கொயர் பண்ணணும். -1 ஸ்கொயர் பண்ணால் -× +ப்ளஸ்ஸு 1 × 1 1. அடுத்து 0 ஸ்கொயர்னு வருமா. 0வை பெருக்குனால வகுத்தில் 0 தான் கிடைக்கும், அப்படிங்க 0 அப்படியே வந்துடும். அடுத்து பாருங்கள், 1 ஸ்கொயர்னு வருமா. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். அடுத்து 2 ஸ்கொயர் பண்ணால் 2 × 2ன்னு வருமா. பெருக்குனா 2 2 4. அடுத்து என்ன வரும், 3 ஸ்கொயர்னு வருமா. 3 ஸ்கொயர் பண்ணால் 3 × 3ன்னு வரும். 3 3 பெருக்குனா 9. அடுத்து 4 ஸ்கொயர்னு வருமா. 4 ஸ்கொயர் பண்ணால் 4 × 4 16. இது x² மதிப்புகள். அடுத்து 4xன்னா 4 கூட எக்ஸின் உறுப்பு மதிப்பு என்னதோ பெருக்கி எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு -4 இருக்கா, நீங்கள் எக்ஸுக்கு பதில் -4 கொடுத்தீங்கன்னா 4 × -4ன்னு வரும். ப்ளஸ் × -4 × 4 16. அடுத்து இந்த உறுப்பு பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக -3 கொடுக்கும்போது ப்ளஸ் இங்கே ப்ளஸ் இது மைனஸ், ப்ளஸ் × -4 × 3 12. அடுத்து இங்கே எக்ஸுக்கு பதிலாக -2 இருக்கா, கொடுத்தோம்னா ப்ளஸ் × மைனஸ் ஆகிடும். 4 2 பெருக்குனா 8. அடுத்து பாருங்கள், எக்ஸுக்கு பதில் -1 கொடுக்கும்போது ப்ளஸ் × மைனஸ் ஆகிடும். 4 × 1 4, அப்போ -4 வரும். அடுத்து எக்ஸுக்கு பதில் 0 இருக்கா, 0 கொடுக்கலாம். x² மதிப்பு கொடுத்துடக்கூடாது, எக்ஸோட மதிப்பு தான் கொடுக்கணும். 0 கொடுத்தோம்னா 4 × 0 வருமா. 4 0 பெருக்குனா 0 தான். அடுத்து எக்ஸுக்கு பதில் 1 கொடுத்தோம்னா 1 × 4 4. அடுத்து பாருங்கள், எக்ஸுக்கு பதில் 2 கொடுத்தோம்னா 4 × 2 8. அடுத்து எக்ஸுக்கு பதில் 3 கொடுத்தோம்னா 4 × 3 12. அடுத்து எக்ஸுக்கு பதில் 4 கொடுக்கும்போது 4 × 4
16. சரிங்களா? இப்போது எல்லா மதிப்பும் கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு ஒயின் மதிப்பு கண்டுபிடிச்சிக்கலாமா? இப்போ நமக்கு எல்லாத்தையுமே நமக்கு வந்து ஆட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா x² + 4x + 3. இப்போ கூட்டும். இப்போ கூட்டும்போது பாருங்க +16 -16 கேன்சல் ஆகிடுமா? மேலே இருக்கிறது எக்ஸ் மதிப்பு இருக்கக்கூடாது, கீழே இருக்கிறது 2 இது மட்டும் தான் எடுத்துக்கணும். இது மூணுத்தையும் கூட்டி எழுதுனா நமக்கு ஒய் மதிப்பு, அவ்வளோதான். +16 -16 +3 +16 -16 கேன்சல் ஆகிடும். இப்போ ஒரு 3 மட்டும் வருங்க. அடுத்து பாருங்கள் +9 -12 +3 2 குறி ஒரே மாதிரி இருக்க கூட்டினா +9 3 12 +12 இங்கே -12 ப்ளஸ்ஸு மைனஸும் கேன்சல் ஆச்சு. நமக்கு என்ன உங்களுக்கு 0 ஆயிரும். அடுத்து பாருங்கள் +4 -8 +3 4 3 கூட்டினா 7 +7 -8 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் கழிச்சா என்ன வரும்? 1 வரும். பெரியனுக்கான குறி மைனஸ்ன்றதுனால -1. அடுத்து பாருங்கள் 1 -4 +3 1 3 கூட்டினா 4 +4 -4 கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே நமக்கு 0 ஆகிடும். அடுத்து பாருங்கள் 0 0 3 இப்போ 0 கூட்டினாலும் கழிச்சாலும் அதே மதிப்பு தான் கிடைக்கும். அப்போ இங்கே 3 அப்படியே வந்துடும். அடுத்து பாருங்கள் 1 4 3 1 4 5 5 3 8 எக்ஸின் மதிப்பு எடுக்கக்கூடாது, இந்த டேர்ம் மட்டும் தான் எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்து 4 8 3 ஏன்னா 3 உறுப்பையும் கூட்டினா நமக்கு ஒய் மதிப்பு கிடச்சிரும். 4 8 கூட்டினா 12 12 ஒரு 3 15. அடுத்து பாருங்கள் 9 12 3 எல்லாமே ப்ளஸ் தான் இருக்குது. இப்போ 9ஐயும் 12ஐயும் கூட்டினா 21 21 ஒரு 3 24. அடுத்து பாருங்கள் 16 16 3 இருக்கா? இப்போ ஆட் பண்ணும்போது பாருங்கள் 16 16 32 32 ஒரு 3 35. இப்போது எக்ஸோடைய மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு, ஒயின் மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ புள்ளி வடிவத்தில் எடுத்து நம்ம எழுதிக்கலாமா? குறிக்கப்பட்ட புள்ளிகளை எடுத்து எழுதினாலும் சரி, இல்லை புள்ளிகள் மட்டும் கொடுத்தாலும் சரி. ஃபஸ்ட்டு எக்ஸின் மதிப்பு, அப்புறம் ஒயின் மதிப்பு, அந்த ஆர்டர் ஃபார்மில் எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் என்ன -4 போது ஒய்யோட மதிப்பு என்ன 3. எக்ஸின் மதிப்பு -3 போது ஒயின் மதிப்பு 0. எக்ஸின் மதிப்பு -2ன்னா ஒயின் மதிப்பு என்ன -1. அடுத்து எக்ஸின் மதிப்பு -1 போது ஒயின் மதிப்பு 0. அடுத்து எக்ஸின் மதிப்பு 0ன்னா ஒயின் மதிப்பு 3. அடுத்து எக்ஸின் மதிப்பு 1 போது ஒயின் மதிப்பு என்ன 8. அடுத்து பாருங்கள் எக்ஸின் மதிப்பு 2 போது ஒயின் மதிப்பு என்ன 15. அடுத்து எக்ஸின் மதிப்பு 3ன்னா ஒயின் மதிப்பு 24. அடுத்து எக்ஸின் மதிப்பு 4 போது ஒயின் மதிப்பு என்ன 35. இப்போது ஃபஸ்ட் சமன்பாடுக்கான புள்ளிகள் கண்டுபிடிச்சி நம்ம எடுத்து எழுதியாச்சு. அடுத்து இன்னும் சமன்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான தீர்வு கேட்டிருக்காங்களா? இப்போ அதுக்கான தீர்வு கண்டுபிடிச்சிட்டு நம்ம கிராஃப் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டாவது சமன்பாடு இப்போ ஒன்றும் பண்ண போகிறதில்ல, முதல் சமன்பாடு ரெண்டாவது சமன்பாட்டையும் அப்படியே எடுத்து எழுத போகிறோம். அதனால தான் சமன்பாடு 1,2 தீர்க்கன்னு எடுத்து எழுதியிருக்கேன். ஒன்றாவது சமன்பாடு என்னது? y = x² + 4x + 3. ரெண்டாவது சமன்பாடு பாருங்கள் கொஞ்சம் மாற்றி எழுத போகிறோம். இடப்பக்கம் இருக்கிறது வலப்பக்கமும், வலப்பக்கம் இருக்கிறது இடப்பக்கமும் மாற்றி எழுத போகிறோம். இப்படி எழுதும் போது 0 இந்த பக்கம் வந்துடுமா? இந்த பக்கம் என்ன வரும்? x² + x + 1 வரும். சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட் சமன்பாடு மாற்றினாலும் சரி, செகண்ட் சமன்பாடு மாற்றினாலும் சரி, இது உங்களுக்கு விருப்பம். பட் இது நமக்கு ஆர்டர் ஃபார்மிங்காக இருக்கும். சரிங்களா? இப்போ குறி மாற்றிக்கலாமா? ப்ளஸ்னா மைனஸு, மைனஸ்னா ப்ளஸ்ஸு, மைனஸு 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 மைனஸு. இது பென்சிலில் கொடுத்துக்கோங்க, தேவைன்னா கொடுத்துக்கலாம், இல்லை தேவை ஆப்ஷனல் தான். இப்போ 0 இப்போ y - 0 0 கூட்டினாலும் கழிச்சாலும் அதே மதிப்பு தான் கிடைக்கும். அப்போ இங்கே என்ன வரும்? y அப்படி வந்துடும். இப்போ -x² இருக்குது, +x² இருக்குது, அப்போ வந்து கேன்சல் ஆகிடுமா? இங்கே +4x இருக்குது, இங்கே -1x இருக்குங்க. எதுவுமே இல்லை, ஒன்று இருக்கிறது அர்த்தம். -1x கழிச்சு என்ன வரும்? +3x 3x. அடுத்து -1 +3 கழிச்சா என்ன வரும்? நமக்கு +2. இப்போது சமன்பாடு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கான புள்ளி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸ் மதிப்பு நமக்கு தெரியணும். தெரிஞ்சால் நம்ம எக்ஸ் மதிப்பை வச்சு ஒயின் மதிப்பு கண்டுபிடிக்க முடியும். இப்போது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இங்கே எக்ஸு கீழே எதுவுமே இல்லை, ஒன்று இருக்கிறது அர்த்தம். அப்போது எக்ஸுக்கான புள்ளி இந்த சமன்பாடை பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி மெத்தடில் வரும்போது எப்படி எடுக்கலாம்? எக்ஸ் ஈக்குவல் இப்போ 1 வந்துருக்கு, அப்போ -1லேருந்து +1க்குள்ளே, இப்போ -1 0 1 இதுதான் -1லேருந்து +1க்குள்ளே வர புள்ளி. இது நாம் எடுத்திருக்கோம்.
எக்ஸ் ஈக்குவல் -1, 0, 1 என்க அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இதை டேபிளேஷனில் போடும்போது பாருங்கள், நீட்டாக ஸ்கேல் வச்சு கொடுத்துக்கோங்க. அப்போது அட்டவணையில் கொடுத்தோம்னா எப்படி வரும், நமக்கு 3 புள்ளி இருக்கா, ஸ்கேல் வச்சு நீட்டாக பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் அப்படி எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸு -1, 0, 1. இப்போ எக்ஸுக்கான புள்ளி. இப்போ ஒய்க்கான புள்ளி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், 3x + 2 இதுக்கான மதிப்பு ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 3xக்கான மதிப்பு கண்டுபிடிச்சி +2 கூட ஆட் பண்ணால் நமக்கு ஒய்யின் மதிப்பு கிடைச்சிரும். அப்போ மாறி உறுப்புனும் போது இந்த 2 அப்படியே வந்துடும், மாறாது. அப்போ இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 3xன்னா எக்ஸு கூட 3 பெருக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -1 கொடுக்கும்போது -1 × 3 +× -, -1 × 3 3. அடுத்து எக்ஸுக்கு பதில் 0 கொடுத்தோம்னா 0 × 3 0 பெருக்கினால வகுத்தாலும் 0 ஆயிடும். அப்போங்க 0 ஆகிடும். அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுக்கும்போது 1 × 3 3. சரிங்களா, மதிப்பு எடுத்து எழுதிக்கலாமா. -3 + 2 +× - கழிச்சு என்ன வரும், -1. ஏன்னா பெரிய கணக்குறி மைனஸு 0 2 இருக்குது. என்ன ஆகும், கூட்டினால கழிச்சாலும் அதே மதிப்பு தான் வரும். அப்போ 2 அப்படியே வந்துடும். இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, கூட்டினா 5. அப்போது குறிக்க வேண்டிய புள்ளிகள்னு எடுத்து எழுதினாலும் சரி, இல்லை குறிக்க வேண்டிய புள்ளிகள்னு நீங்கள் ஃபுல் ஃபார்மிங்க எடுத்து எழுதிட்டாலும் சரி. என்ன வரும் புள்ளிகள், எக்ஸ், ஒய் மொத்தத்தில் வரும்போது எக்ஸ் வந்து -1ன்னா ஒய்யின் மதிப்பு -1, எக்ஸ் வந்து 0ன்னும் போது ஒய்யின் மதிப்பு 2, எக்ஸ் மதிப்பு 1ன்னும் போது ஒய்யின் மதிப்பு 5. சரிங்களா, இப்போ நம்ம கிராஃப் மென்ஷன் பண்ணிக்கலாமா. பாருங்கள், இப்போ கிராஃப் மென்ஷன் பண்ணிக்கலாமா. எப்பயும் போல் எக்ஸ் அச்சு எடுத்து எழுதியாச்சு, ஒய் அச்சு கொடுத்தாச்சு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா அளவு திட்டம் கம்பல்சரி கொடுக்கணும். எக்ஸ் அச்சு வந்து 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் 1 அலகு எடுத்திருக்கோம். ஒய் அச்சு பார்த்தீங்கன்னா நம்ம 2 அலகு எடுத்திருக்கோம். சரிங்களா, இப்போது ஃபஸ்ட்டு அட்டவணை போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கான புள்ளியை குறிச்சிடலாமா. முதல் புள்ளி பாருங்கள், -4, 3 இருக்கா. -4 எக்ஸில் -4. இப்போ எக்ஸில் -4னா ஒய்யில் +3. -4க்கு நேரம் +3 எங்கே வரும், 2க்கும் 4க்கும் இடையில 3 வரும். அப்போ இந்த கூடுக்கு நேரம் இந்த இடத்துல புள்ளி வருமா, புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி -4, 3 கொடுத்துக்கோங்க. அடுத்த புள்ளி பாருங்கள், என்ன இருக்குது, எக்ஸில் -3 ஒய்யில் 0. இப்போது எக்ஸில் 0னாலும் இந்த பாயிண்ட் தான் வரும், ஒய்யில் 0னாலும் இந்த பாயிண்ட் தான் வரும். இதில் நமக்கு எக்ஸில் -3, அப்போ 0ன்னா இதே கோடு தான் நமக்கு கிடைக்குமே. அப்போ இந்த கோட்லேயே ஒரு புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி -3, 0. சரிங்களா, இதே நமக்கு வந்து இப்போ எக்ஸில் 0 இருந்து ஒய்யில் -3 வருது அப்படின்னா எக்ஸில் 0 அங்கே வந்திருக்கும், ஒய்யில் எங்கே -3 வருமோ அங்கே குறிக்கணும். இங்கே எக்ஸில் -3 இருக்கிறதுனால ஒய் 0 வந்திருக்கு, எக்ஸில் -3 இந்த இடத்துல வரதுனால இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்த புள்ளி பாருங்கள், எக்ஸில் -2 ஒய்யில் -1. -1 எங்கே வரும், இந்த இடத்துல நமக்கு வருமா. அப்போது -2க்கு நேரம் -1. இப்போ 0க்கும் 2க்கும் இடையில 1. இப்போ இந்த பாயிண்ட் -2 -1 சந்திக்கிற புள்ளி இங்கே -2, -1 மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்த புள்ளி பாருங்கள், எக்ஸில் -1 ஒய்யில் 0. எக்ஸில் -1 இந்த இடத்துல வரும், ஒய்யில் 0ன்னும் போது கோட்டு மேலே தான் நமக்கு வருமே. 0 நமக்கு 0 வந்துருச்சுனாவே எக்ஸில் வந்தால் எக்ஸ் ஒய்யில் வந்து புள்ளி வர மாதிரி வரும், அங்கே மார்க் பண்ணணும். இது வந்து ஒய்யில் 0 வந்தால் எக்ஸில் புள்ளி வரும், அந்த புள்ளிக்கு நேரம் மார்க் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா, புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி இந்த இடத்துல -1, 0 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அடுத்த புள்ளி பாருங்கள், 0, 3ன்னு வருதா. இப்போ எக்ஸில் 0 ஒய்யில் வந்து 3 வந்திருக்கு. இப்போ ஒய்யில் 3 எங்கே வரும், 2க்கும் 4க்கும் இடையில 3 வரும். இப்போ இந்த இடத்துல புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி 0, 3. அடுத்த புள்ளி பாருங்கள், எக்ஸில் 1ன்னும் போது ஒய்யில் வந்து 8. 1க்கு நேரம் 8 எங்கே வரும், இந்த இடத்துல வரும். 8ம் 1ம் சந்திக்கிற புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி 1, 8. அடுத்து பாருங்கள், எக்ஸில் 2ன்னும் போது ஒய்யில் வந்து 15. இப்போ 2க்கு நேரம் 15 எங்கே வருது, 14க்கும் 16க்கும் இடையில இந்த புள்ளியில் வரும். புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி இங்கே தான் 15 வரும். 2 எடுத்திருக்கோம். என்ன பண்ணலாம், 2, 15ன்னு கொடுத்துருங்க.
இப்போ அடுத்த புள்ளி பார்த்தீங்கன்னா நமக்கு 3,24 வரும். எக்ஸில் 3, ஒயில் 24 வரைக்கும் போடணும். அதுக்கு அடுத்த புள்ளி வந்து எக்ஸில் 4, ஒயில் 35. இந்த மாதிரி புள்ளி வந்து 20க்கு மேலே அதிகபட்சமாக வர மாதிரி இருந்தால் அது நீங்கள் ஆப்ஷனில் விட்டுடலாம். சரிங்களா? இந்த பரவலையுமே நமக்கு போதுமானது. இப்போ நம்ம இணைக்கலாமா? நமக்கு 0,0 சென்டரில் கிடைக்கல. அப்போது இது நமக்கு ஒரு பரவலை மெத்தடில் தான் வரும். ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணாமல் நீட்டாக கையிலே போட்டுக்கோங்க. சரிங்களா? கையிலே புள்ளிகளை இணைச்சிருங்க. புள்ளியோடு முடிக்காமல் புள்ளி கொஞ்சம் மேலே வர்ற மாதிரி போட்டு ஏரோ மார்க் போட்டுருங்க. இப்போ பரவளையம் வரைஞ்சாச்சு. இந்த பரவளையம் எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரவளையத்து வளைவரை மேல் எழுதிக்கோங்க. y = x² + 4x + 3. இந்த சமன்பாட்டுக்கான பரவளையம் இது. சரிங்களா? இப்போது இன்னொரு சமன்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான புள்ளிகள் நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அந்த புள்ளிகளை அதில் குறிக்க போகிறோம். என்ன புள்ளி? 3 புள்ளி கிடச்சிருக்கா? -1, -1. எக்ஸில் -1, ஒய்லேயும் -1. -1 இங்கே வருமா நமக்கு? -1 சந்திக்கிற புள்ளி இந்த புள்ளி. புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி -1, -1 கொடுத்துருங்க. அடுத்து பாருங்கள், எக்ஸில் 0 இந்த இடத்துல வரும். ஒயில் 2 இந்த இடத்துல வரும் நமக்கு. புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி 0,2. அடுத்து எக்ஸில் 1, ஒயில் 5 எங்கே வரும்? 4க்கும் 6க்கும் இடையில இந்த புள்ளி 1,5. இப்போது நம்ம போட்டு இந்த 3 புள்ளி இணைக்க போகிறோம். இணைக்கலாமா? பாருங்கள், புள்ளியோடு இணைக்காமல் கொஞ்சம் புள்ளிக்கு மேலேயும் கீழேயும் கோடு வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களா? போட்டு இப்படி ஏரோ மார்க். இப்போது இந்த வளைவரையும் நம்ம வரைஞ்ச நேர்கோடும் எந்த இடத்துல வெட்டுதா அப்படின்னு பார்த்தோம்னா எங்கேயும் வெட்டலை. சரிங்களா? அப்போது இந்த நேர்கோடுக்கும் அதே போல் வந்து இதுக்கான சமன்பாடு நீங்கள் என்ன பண்ணணும்? ரெண்டாவது சமன்பாடு இருக்குது பார்த்தீங்க, x² + x + 1 = 0. அது எடுத்து எழுதக்கூடாது. இது எதுக்கான புள்ளின்னு பார்த்தீங்கன்னா y = 3x + 2. இந்த சமன்பாட்டுக்கான புள்ளிகள் தான் இது. அதனுடைய நேர்கோடு இது. அப்போது ரெண்டாவது சமன்பாடு எடுத்து நீங்கள் எழுதாமல் நம்ம 2 சமன்பாட்டையும் தீர்த்து ஒரு சமன்பாடு கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா, y = 3x + 2ன்ட்டு அந்த சமன்பாட்டை தான் இந்த நேர்கோடு மேலே எடுத்து எழுதணும். இப்போ நேர்கோடும் வளைவரையும் எந்த ஒரு புள்ளியிலுமே வெட்டலை. அப்போது முடிவு எடுத்து எழுதிக்கலாமா? இப்போ முடிவு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, நேர்கோட்டின் வரைபடமானது பரவளையத்தை வளைவரை எழுதினாலும் சரி, நீங்கள் பரவளையம் கொடுத்தாலும் சரி. சரிங்களா? பரவளையத்தை எந்த ஒரு புள்ளியிலும் வெட்டாமல் சொல்கிறது. அப்போது எனவே x² + x + 1 = 0 என்ற சமன்பாட்டிற்கு மெய்யெண் தீர்வுகள் கிடையாது. எந்த ஒரு தீர்வும் இந்த சமன்பாட்டுக்கு கிடையாது. ஃபைனலாக எடுத்து முடிவில் எழுதிக்கோங்க.